டெக் நெக் கழுத்து வலி சர்வைக்கல் இஷ்யூ 6 to 8 மணி நேரம் கன்சிஸ்டண்டா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் மொபைல் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வலி ஏற்பட ஆரம்பிக்குது. இத சரி செய்யறதுக்கும் ரத்த ஓட்டம் மேம்படுத்துறதுக்கும் கழுத்தோடைய மசில்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு 10 கிரீவ சக்தி விகாசகா பிராக்டிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பயிற்சி தொடங்க ஆரம்பிங்க. நம்ம நெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மூச்சோட சேர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும். உங்களோட தாடையில கையை எப்படி வச்சுக்கோங்க. கழுத்தை நல்லா நீட்டுங்க, ஜிராஃபி மாதிரி. மூச்சை உள்ள எடுத்துட்டு நல்லா கழுத்தை உள்ள தள்ளுங்க. கழுத்து பின்னாடி கழுத்து நீண்டணும். ஏன்னா அமுத்தினீங்கன்னா மறுபடியும் கம்ப்ரெஷன் ஏற்படும். நல்லா நீட்டி வைங்க. மறுபடியும் ரிலாக்ஸா முன்னாடி வரும்போது மூச்சை விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி ஒரு 10 தடவை தொடர்ந்து இந்த பயிற்சியை ரிப்பீட் பண்ணுங்க. இது கழுத்து இந்த மூமெண்ட், ஃப்ரண்டல் மூமெண்ட். கழுத்து வலி இருக்கவங்க முன்னாடி குமிஞ்சா எச்சா வலி ட்ரிகர் ஆயிடும். அதனால நம்ம கழுத்தை நீட்டுறதுக்கான பயிற்சியில ஈடுபடுவோம். ரிலாக்ஸ். 2வது பயிற்சி, இந்த மாதிரி நமஸ்கார முத்திரை வச்சுட்டு கழுத்து இந்த தாடை கீழே கைகளை வச்சுக்கோங்க. நல்லா மேல பாருங்க. மூச்சு நிதானமான சுவாசம். இந்த பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு நிதானமா இருக்கணும். நல்ல ஆழமான மூச்சு எடுத்து விடும்போது கழுத்துல நல்ல ஒரு ரத்த ஓட்டமும் சுவாசமும் பாய ஆரம்பிக்கும். ஓகே, ரிலாக்ஸ். 3வது பயிற்சி, கை இந்த மாதிரி வைக்கிறீங்க, தலை வைக்கிறீங்க, அழுத்துறீங்க. இன்ஹேல், பிரஸ், எக்ஸேல், ரிலாக்ஸ். அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். லைட்டா அழுத்தி கொடுக்கணும். மூச்சு உள்ள ஒரு அழுத்தம், தலையும் கையும் அதே பொசிஷன்ல தான் இருக்கும். ஆனா அந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ணுங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். ஒரு 5 to 10 ரிப்பீட்ஸ். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா தோணுச்சுன்னா ஒரு 2-3 ரிப்பீட்டும் கூட பண்ணலாம். 10 ரவுண்ட் 2 ரிப்பீட்ஸ். அடுத்ததே கவுண்டர் பொசிஷன். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், டென்ஸ் யுவர் நெக். நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுங்க. டென்ஷனோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரென்த் கொடுங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். இன்ஹேல், எக்ஸேல். முகம் இறுக்கமா இல்லாம ஃப்ரீயா வச்சுட்டு இந்த மூமெண்ட்ல கவனம், உங்களுடைய கவனம் உள்ளார்ந்து இருக்கணும். அடுத்த பயிற்சி, மெதுவா கழுத்தை ஒரு சைடா திரும்பிக்கும். திருப்பி வச்சு உங்களுடைய கை விரல்களை கன்னத்து மேல பிளேஸ் பண்ணி இப்போ உங்க தலை முன்னாடி திரும்பறதுக்கு முயற்சி செய்யணும். கை அதை ரெசிஸ்ட் பண்ணணும். அழுத்தம் கொடுங்க. இன்ஹேல், பிரஸ், எக்ஸேல், ரிலாக்ஸ். இன்ஹேல், பிரஸ், எக்ஸேல், ரிலாக்ஸ். இன்ஹேல், பிரஸ், எக்ஸேல், ரிலாக்ஸ். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 10 தடவை. அதே கவுண்டர் போஸ், ஆப்போசிட் சைடு. இன்ஹேல், பிரஸ், எக்ஸேல், ரிலாக்ஸ். Inhale, press, exhale, relax. Inhale, press, exhale, relax. மறுபடியும் கழுத்து நேர்முகமா வந்து மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. ஆழ்ந்த சுவாசம். ரிலாக்ஸ். கழுத்துல டென்ஷன் எல்லாம் குறைஞ்ச பிறகு, உங்களோட பிரீதிங் சுலபமான பிறகு அடுத்த பயிற்சிக்குள்ள போலாம். மெதுவா உங்க கைகளை தலைக்கு மேல கொண்டு போய் தலையோட அடுத்த பகுதியில் இருக்கிற ஹேண்ட் வந்து பிளேஸ் பண்ணுங்க. மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கழுத்து மசில் பார்த்தீங்கன்னா நல்லா நீண்டு இருக்கும். மூச்சு எடுத்து விடுங்க. தோள்பட்டை தூக்காம தோள்பட்டையை தளர்வா விடுங்க. ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் கழுத்தை நேர்முகமா கொண்டு வாங்க. மறுபடியும் கவுண்டர் போஸ், அடுத்த நிலை. 10 செகண்ட் நிதானமான சுவாசம். கழுத்தோடைய அந்த மசில் நீண்டு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். உட்கார்ந்த நிலையில உட்காரும் போது நிமிர்ந்து உட்காரணும். ஸ்பைனோடைய ஸ்ட்ரென்த் வந்து நிமிர்ந்து உட்காரதுல தான் இருக்கு. இப்போ கழுத்துல அந்த நர்வ் சிஸ்டம் வந்து ஈஸியா அந்த சிக்னல்ஸ் பாஸ் பண்றதுக்கும் மூச்சு குழாய்க்கு நல்ல மூச்சு எடுத்து விடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்த பயிற்சி, இப்போ உங்களுடைய உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, நெத்தி மேல வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. டென்ஸ் பண்ணுங்க. இந்த நெக்ல இருக்கிற இந்த சைடு மசில்ஸ் எல்லாம் நல்லா டென்ஸா இருக்கும். மூச்சு எடுத்தவாறு டென்ஸ் கொடுத்துட்டு
மூச்சு விடும்போது ரிலாக்ஸ் பண்ணணும். அழுத்துங்க. 1 ரிலாக்ஸ், 2 ரிலாக்ஸ், 3 ரிலாக்ஸ், 4 ரிலாக்ஸ், 5. ஸோ 10 முறை எல்லாமே ஒரு 10 தடவை பண்ணுங்க. ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்ச பிறகு உங்க தலை நேரா வச்சு, முதுக நேரா வச்சு, சின் முதிரையிலையோ இல்ல உள்ளங்கை ரிலாக்ஸ்டா மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு 3 ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுட்டு அடுத்த பயிற்சிக்குள்ள நுழைங்க. இப்ப உட்கார்ந்துட்டு சில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். படுத்த நிலையில குப்புற படுத்துட்டு ஒரு 5 பயிற்சி பார்ப்போம். மெதுவா ஒரு கழிச்சு படுத்து வயிற்றுல படுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் யூஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்துக்கோங்க. கால் கை எல்லாமே தளர்வு நிலையில இருக்கட்டும். வயிற்றுல படுக்கிறீங்க. நெற்றி பகுதியை பிளாக் மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. கை ரெண்டும் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி ரிலாக்ஸ்டா வச்சுட்டு இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு நல்லா உள்ள எடுத்து விடலாம். பார்த்தீங்கன்னா கழுத்து நல்லா நீண்டு இருக்கும். இதுல உங்க கவனம் ஃபுல்லும் கழுத்து மேல வைக்கணும். மூச்சு மேலேயும் இருக்கணும். நல்ல ஆழமான சுவாசம். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். 10 பிரீதிங் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன பண்றோம்னா கையை ரெண்டும் பின்னாடி கொண்டு வந்து இப்படி கட்டிக்கிறீங்க. இன்டர்லாக் பண்ணி ஷோல்டர் நல்லா விரிச்சு நீட்டுறீங்க. அப்புறம் ஷோல்டரை சுருக்குறீங்க. இன்ஹேல், ஸ்ட்ரெச் யுவர் ஷோல்டர் ஓப்பன். மெதுவாக கையும் கூட தூக்கி ஷோல்டர் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எக்ஸேல். ஸோ கழுத்துனா கழுத்து மட்டும் டீல் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கழுத்தோட மசில்ஸ் ஈஸியாகும். இப்போ தலையை தூக்குங்க. மூச்சு எடுத்துட்டு மறுபடியும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. 1. மறுபடியும் தலையை ரிலாக்ஸ் பண்ணி கழுத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு தடவை 2 ரிலாக்ஸ், 3. கால்கள் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை அளவுக்கு மட்டும் பிரிச்சு வச்சுக்கோங்க. 4. மெதுவா மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. மூச்சு உள்ள, தலை மேல, தோள்பட்டை நல்லா விரிச்சு கைகள் லைட்டா மேல தூக்க ட்ரை பண்ணுங்க. மூச்சு வெளியிடும் போது ரிலாக்ஸ். மெதுவா கண்ணம் ஒரு புறம் சரித்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை ஆழமா எடுத்து விடுங்க. இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ இந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது மூச்சு உள்ளே எடுக்கும்போது கழுத்து நல்ல ஒரு புத்துணர்வு எனர்ஜி கிடைக்கிறது மாதிரியும், மூச்சை வெளியேற்றும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் கழுத்துக்கு நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கிறதையும் கவனத்தில் கொண்டு வாங்க. மறுபடியும் அதே மாதிரி பிளாக் பிளேஸ் பண்ணுறீங்க. நெத்தி பிளேஸ் பண்ணிக்கோங்க. கை ரெண்டு பக்கவாட்டில் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில். இப்போ உங்கள் தம் இந்த மாதிரி தம்ஸ் அப் காமிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கேண்டில் மாதிரி. இப்போ மூச்சு உள்ளே எடுக்கும்போது இந்த கையை மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க. 2 கையிலும் சைடில் மேலே லிஃப்ட் ஆகணும். மூச்சை வெளியிடும்போது தரைக்கு கொண்டு வரணும். இன்ஹேல் எவ்வளோ முடியுமோ லிஃப்ட் பண்ணுங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். கண்ணை மூடிட்டு பொறுமையாக கவனம் முழுக்க தோள்பட்டையில் இருக்கட்டும், கழுத்து மேலேயும் இருக்கட்டும். இன்ஹேல், மூச்சு உள்ளே எடுத்து நல்லா கை மேலே தூக்குங்க. மூச்சு வெளிவிட்டவாறு கீழே. ஒரு 10 முறை தொடர்ந்து செய்யலாம். நெத்தி வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவாக பிளாக்கை சைடில் வச்சுட்டு கண்ணம் ஒரு புறம் சரிச்ச மாதிரி படுத்துக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்துடுங்க. ரிலாக்ஸ். இப்போ தாடைய பிளாக் மேல பிளேஸ் பண்றீங்க. கை ரெண்டும் சைட்ல இருக்கட்டும். பிளேஸ் பண்ணிட்டு உங்க கழுத்தை அப்சர்வ் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பின்னாடி கை கொண்டு வந்து இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. தோள்பட்டை நல்லா விரிச்சு கையை பின்னாடி நோக்கி இழுங்க. மூச்சை உள்ள எடுக்கும்போது கழுத்தை மேலே தூக்குங்க. நெஞ்சியும் மேலே தூக்குங்க. மூச்சு வெளியிடும் போது மறுபடியும் தாடைய பிளாக்ல பிளேஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மூச்சு உள்ள, ஷோல்டர் நல்லா நீட்டி கையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க.
மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஒரு 5ல இருந்து 10 பிரீதிங்கோட பண்ணும்போது உங்க நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல ஒரு வலு கிடைக்கும். இதுக்கப்புறம் மெதுவா பிளாக்க இந்த மாதிரி பொசிஷன் மாத்திக்கோங்க. படுத்த நிலையில இருந்து கொஞ்சம் உட்கார்ந்த நிலைக்கு பொசிஷன் மாத்தி தாடை வச்சு பாருங்க. வலி குறைஞ்சிருக்கா, நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதான்னு பாருங்க. கையை பக்கவாட்லயோ இல்லை சைட்லயோ வச்சுட்டு ரிலாக்ஸா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ கழுத்து தொங்கிட்டே நம்ம வேலை செய்யறதுனால இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கழுத்துக்கு ஒரு ரிவர்ஸ் பொசிஷன், கழுத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, சர்வைக்கல் போன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, ஃபிளெக்சிபிள் பண்றதுக்கும் திஸ் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணணும்னா நின்ன நிலையில பிளாக் வச்சுட்டு தாடையை பிளேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. டோட்டலாக கழுத்தில் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். கையை இந்த பொசிஷன் கொண்டு வாங்க. கை முன்னாடி வச்சு எல்போ வச்சுட்டு பொசிஷன் கொண்டு வாங்க. ஸோ இதுல இருந்து நல்லா கழுத்தை நீட்டி தோள் பட்டி இறக்கி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. மறுபடியும் ரிலாக்ஸ்டா தாடைய பிளாக் மேல பிளேஸ் பண்ணுங்க. இன்ஹேல், புஜங்காசன் மாதிரி நல்லா ஸ்பைன் ஸ்ட்ரெச் பண்றீங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். மெதுவா ஒரு 10 ரவுண்டு தொடர்ந்து செய்யலாம். அப்புறம் பிளாக்கை சைடில் வச்சுட்டு கண்ணம் ஒரு புறமா சரிச்சு வைங்க. இந்த தடவை நல்லா மூச்செடுங்க. ஹோல்ட் பண்ணி கண்ணத்தை திருப்பி மூச்சை வெளியேற்றுங்க. மறுபடியும் உங்க வலது சைடு நல்லா மூச்செடுங்க. கண்ணம் வலது சைடுல இருக்கு. மூச்சை இது நல்லா எடுத்த பிறகு மூச்சை நிறுத்தி இடது சைடா திருப்பி வைங்க. மறுபடியும் மூச்சு எடுக்கிறீங்க, திருப்பி வலது சைடு மூச்சை வெளியேற்றுங்க. திரும்பின பிறகு மூச்சு நல்லா வெளியேற்றலாம். மறுபடியும் மூச்சு எடுத்து இடது சைடு திருப்பி வெளியேற்றுங்க. ரிலாக்ஸ். இப்போ இந்த பயிற்சியெல்லாம் ஒவ்வொரு பயிற்சியும் கிரீவ சக்தி வியாயாம், கிரீவ சக்தி வியாயாம், இந்த ஒவ்வொரு பயிற்சியும் பண்ணும்போது மூச்சு மேல கவனம், பண்ணி முடிச்ச பிறகு மூச்சை மட்டும் கவனப்படுத்தி ஒரு 3-4 டீப் பிரீத் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சவாசன நிலை வந்துக்கோங்க. கழுத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். நிறைய பேத்துக்கு இது படுக்கும் போதும் கூட கழுத்து வலி ஏற்படலாம். தலகாணி இல்லைன்னா பிளாக் உங்களுடைய டார்சல் இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அப்பர் பேக் டைட்டா அப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. தோள் பட்டைய பிளாக் மேல பிளேஸ் பண்ணுங்க. தலைய ரிலாக்ஸ்டா பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தலையை கீழே ரிலாக்ஸா படுக்க வைங்க. இப்போ கழுத்து இந்த சைடு நீண்டு இருக்கும். ஷோல்டர்ஸ், இந்த சர்வைக்கல் போன் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா, இந்த மசில் ஏரியால ரிலாக்ஸா இருக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா நெஞ்சு விரிஞ்சு இருக்கிறதுனால மூச்சும் சீரா இருக்கும். இந்த பொசிஷன்ல ஒரு 5 முறை மாக்காரம் சொல்றோம். இந்த மாக்கார சவுண்ட் ஹெட் ரீஜன்ல நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. இன்ஹேல், இன்ஹேல், 2 முறை. இன்ஹேல், லாஸ்ட் டைம். இன்ஹேல், வலி இருக்கிற ஏரியால வைப்ரேஷன் அதிகமா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது முடிஞ்ச பிறகு பிளாக் ரொம்ப எலிவேட்டடா இருந்தா பில்லோ சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் பில்லோவை சைட்ல வச்சுட்டு நேரா படுத்துக்கோங்க. ஒரு 10 பிரீதிங், வயிறு, மார்பு, கழுத்து இதை பயன்படுத்தி நல்லா பிரீத் பண்ணுங்க. சவாசன நிலை. ஒன்ஸ் சவாசன் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5-10 நிமிஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு சைடா ஒரு கழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கலாம். ஸோ தினமும் இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது கழுத்தோட மசில் ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கும்.
மூச்சோட சேர்ந்து பண்றனால ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து கழுத்து ஏரியாவுக்கு, மசில்ஸ்க்கும், போன்ஸுக்கும் பரவ ஆரம்பிக்குது. நாளடைவில் உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகிற டென்ஷன்ஸ் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக நம்ம சிம்டம்ஸ் குறைக்கணும். நல்லா தூங்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு இங்கே ஏற்படக்கூடிய டென்ஷன்லேருந்து ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.